الحمد لله. الحمد لله وكفى، وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் பின் அதபில் அரபி இலக்கியத்தில் இருந்து உள்ள ஒரு கிதாபான முக்தாராத்தை நாம் பார்த்து வருகிறோம். இதன் மூலம் அரபி இலக்கியத்தின் இன்னும் உரைநடையின் அரபி மொழியுடைய போங்கினை, அதனுடைய ஒவ்வொரு நிலைகளினுடைய வார்த்தைகளுடைய அமைப்பு, வாக்கியங்களுடைய அமைப்பை பற்றி நாம் எளிதான முறையிலே தெரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ் அல் முக்தாராத் என்ற பாடத்திலே நாம் 67 பாடங்களை கடந்து 68வது பாடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமிஅத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக மிக அழகான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நாம் இந்த கிதாபின் விஷயங்களை தெரிந்து கொள்வது, அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாக இருக்கிறது. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய சேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நன்மையான காரியம் அல்லாஹுடைய திருப்தியை இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது போன்ற நன்மையான காரியத்தில் நாமும் ஒன்று சேருவோம், இன்னும் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆதரவுகளை தங்கள் அழகிய யோசனைகள், கருத்துக்கள் மூலமும் தாராளமாக தெரிவிக்கலாம். அதேபோல் தங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களின் மூலம் நன்கொடைகளாக வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை பெறலாம். அந்த அடிப்படையிலே இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களால் முடிந்த நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய திருப்தியை, அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா நமக்கு நலவான காரியங்களை விரைவாகவும் விசாலமாகவும் செய்து அவனுடைய திருப்தியையும் அவனுடைய அருளையும் பெறுவதற்கு வழிவகை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபாத்து சுல்தானி சலாஹுத்தீன் அய்யூபி القاضي بهاء الدين المعروف بابن شداد. ஹஸ்ரத் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரணம். இது 4வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த கட்டுரை ஹஸ்ரத் பஹாவுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உரியதாக இருக்கிறது. அவர்கள் இப்னு ஷத்தாத் என்ற பெயரை கொண்டு பிரபலியமானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கட்டுரையிலே நாம் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளான நிலையிலேயும் அல்லாஹுடைய ஞாபகத்தை மறக்காமல் ஆயத்துகளுக்குரிய அந்த விஷயங்களை தெளிவாக சொல்வதை பார்த்தோம். அதில் நாம் இதுவரைக்கும் சஃபருடைய மாதம் 26ஆம் நாள் நிகழ்வு இறுதியாக என்ன ஆனது என்பதை பற்றி சென்ற பாடத்திலே முடித்திருந்தோம். இப்பொழுது சஃபர் மாதம் 27ஆம் நாள், அதாவது 589ஆம் வருடம் ஹிஜ்ரி 589 சஃபர் மாதம் புதன்கிழமை 27ஆம் நாள் எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மரணம் சுபஹ் தொழுகைக்கு பிறகு நிகழ்ந்து விட்டது. காதில் ஃபாதில் அவர்களும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, வேகமாக அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தை போய் அடையிறதுக்காக வேண்டி அங்கே நோக்கி போகிறாங்க. நானும் அவங்களோட போயிருந்தேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியின் பக்கம், அவனுடைய அந்த சங்கையின் பக்கம் சென்று விட்டார்கள். இப்போ எனக்கு சொல்லப்பட்டுச்சு, ஹசரத் ஷேக் அபு ஜாஃபர் அவர்கள் சொன்னாங்க, அவங்க அங்கே உட்காந்து ஓதுறாங்க. ஓதும்போது லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஓதும்போதும் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவங்க என்ன செய்கிறாங்க, இதை கேட்டுக்கொண்டு இருந்தவங்க அப்படியே புன்னகிக்கிறாங்க.
அவங்களுடைய முகம் அப்படியே என்ன செய்யுது, மலர்ந்து விடுகிறது. அதுக்கு பிறகு தன்னை என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய ரப்பான அல்லாட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த நாள் உண்மையிலே இஸ்லாமியர்களுக்கும் சரி முஸ்லிம்களுக்கும் மிக பெரும் ஒரு இழப்பிற்குரிய, ஒரு சோகத்திற்குரிய நாளாக இருந்துச்சு. ஹுலஃபாய் ராஷிதீன்கள் அவங்களுடைய இழப்பிற்கு பிறகு முஸ்லிம்கள் இழந்த பெரும் இழப்பு ஹஜ்ரத் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹமத்துல்லாவுடைய இழப்பாக இருக்கு. ஊரெல்லாம் ஒரே, அதே போல உலகமே இன்னும் கோட்டையில் உள்ள எல்லாமே என்னது, கோட்டையாக இருக்கட்டும் அந்த ஊராக இருக்கட்டும், உலகமே எனது ஒரு வெறிச்சியிலையும் ஒரு வெறுப்புலையும் ஆயிட்டாங்க. அல்லாஹு தாலாக்கு தான் அந்த நிலைமை தெரியும். அப்போ நான் சில மக்கள் சொல்கிறத கேட்டேன். அதை காலி பஹாவுதீன் ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க. நான் சில மக்கள் சொல்வதை என்ன கேட்டேன்னு சொன்னால், அவங்க எந்த அளவுக்கு சலாஹுதீன் ரஹமத்துல்லா அவங்களுடைய வாழ்க்கையின் மீது அவங்களுடைய அந்த அவங்க மீது வச்சுருந்த பிரியம் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம அவர் பிழைச்சி அவர் நல்லாகி நாம் மூத்தா போனால் கூட பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு. உண்மையிலே இது அந்த நேரத்தில் அல்லது ஒரு அனுமதி கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னால், நானும் சரி என்னை சார்ந்தவர்களும் சரி அதற்கு தயாராக இருந்தோம். எங்களை என்ன செய்வோம், குர்பானி கொடுத்துட்டு இறந்துட்டு அவர்களை என்ன செய்யணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஆர்வமும் அவாவும் ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலேயும் நடமாடிக்கொண்டிருந்தது. இவ்வாறு என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆனதுக்கு பிறகு ஆறுதலுக்காக வேண்டி அல் மலிகுல் அஃதல், ஏன்னா அவர் தான் பெரிய பையன். அப்போ அந்த மாளிகையில் என்ன செய்கிறாங்க, வடபகுதியில் ஆறுதலுக்காக வேண்டி உட்கார்ந்துருக்காங்க. கோட்டையிட கதவு இருக்குது. முஸ்லீம்களும் சரி அதே மாதிரி உமராக்களும் சரி, முஸ்லீம்கள் இன்னும் உமராக்கல்ல ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்காக வேண்டி என்ன செய்யப்படுது, கதவு அடைக்காத சிலரை மட்டும் என்ன செய்கிறாங்க, உள்ள அனுமதிக்கிறாங்க. அப்போ அந்த நாள் மனிதர்கள் கவலையிலையும் துக்கத்திலையும் அழுகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை இழந்து பரிதாபத்திலையும் என்ன செய்கிறாங்க, தவிச்சிட்டு கிடக்குறாங்க. வேற எதையும் பார்க்கல, வேற எந்த கவனமும் அவங்கள்ட்ட இல்லை. எல்லா மஜ்லிஸ்களும் கவிதை படிக்கிறவங்க கவிதை படிக்கல, அமைதியாயிட்டாங்க. அதே மாதிரி பேசப்படக்கூடிய அந்த மக்கள் பேசுறதை விட்டு அமைதியாயிட்டாங்க. பேசக்கூடியவர் பேசல, எதுவுமே நடக்கல, எல்லாம் கப்சிப்புன்னு அமைதியா இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, சலாஹுதீன் குழந்தைகள் அப்படி வெளியேறி மக்கள் பக்கம் என்னது ஒரு பரிதாபமான நிலையில உதவி தேடிய வண்ணமாகனா ஆறுதல் தேடிய வண்ணமாக என்ன செஞ்சாங்க, பெரிய இழப்பு. அப்படி உள்ளங்கள்லாம் அந்த காட்சியினுடைய அந்த கோரத்தால வெடித்து விடுமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. நிலைகள் ரொம்ப மோசமாயிடுச்சு. எது வரைக்கும்னா துஹருடைய தொழுகைக்கு பிறகு வரைக்கும். துஹருடைய தொழுகைக்கு பிறகு அவங்கள குளிப்பாட்டுறதுல கஃபன் செய்யறதுல எவ்வளவு முடியுமோ அவங்களுடைய இதில் ஈடுபடுறாங்க. நான் என்ன சொல்ல போறதுன்னு சொன்னா, அவங்கள்ட்ட என்ன செய்யலை, அவ்வளோ ஆட்சி அவ்வளோ பொறுப்பு இருந்தும் கூட அவங்களுடைய கடைசி நேரத்தில் கஃபன் தஃபனுக்கு கூட கடன் வாங்கக்கூடிய நிலையில்தான் தன்னுடைய அந்த எளிமையான வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் என்ற விஷயம் நாம் இந்த இடத்திலே கண்டிப்பாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. மிக பெரும் அரசர், மாபெரும் அதாவது பேரரசர் அவர்கள், பல வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய மரணத்திற்கு பிறகுடைய நிலையை பார்த்தால் எளிமைதான் அவளுடைய வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. இது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அழகானது ஒரு படிப்பினையாக இருக்கிறது. நல்ல ஒரு படிப்பினை. இதுல கூட ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட கடன் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு களிமண் குலைக்கணும்னா கூட கடன் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான வாழ்க்கை. சொல்றாங்க, அதாவது நானும் என்ன செஞ்சேன், குளிப்பாட்டுறதுக்காக போனேன். நான் என்னால முடியல, எனக்கு என்னால சக்தி இல்லை, அது தாங்க முடியாத நிலை என்னுடைய. இந்த நிலையில தான் என்ன செஞ்சேன், நான் இருந்தேன். இப்படி இதே நிலையில இருக்கும்போது தான் அவருக்கு கஃபன் தஃபன் செய்யப்படுது. அதுக்கு பிறகு அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். இது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் விளக்கமாக காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நமக்கு இதை விளங்கக்கூடிய நல்பாக்கியத்தை தந்தல்வானாக. வாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம், பாடத்தை படிப்போம், இபாரத்துகளை படிப்போம், இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை புரிந்து கொள்வோம். وقالت وفاته بعد صلاة الصبح في يوم الأربعاء 27 من سفر سنة 89 و500
ஒக்கானத் வஃபாத்துஹு பாத சலாத்தி சுபஹி, அவளுடைய மரணம் ஆகியிருந்தது, அதில் சலாஹுதீன் அப்துல்லாவுடைய மரணம் ஆகியிருந்தது பாத சலாத்தி சுபஹி, சுபஹு தொழுகைக்கு பிறகு, மின் யௌமில் அர்பிஆய், புதன்கிழமையினுடைய நாளிலே, அஸ்ஸாபி ஒரு ஷின மின் சஃபர சனத்தி திஸ்னி வ சமானின் வ ஹம்சமியா, 589 வருடத்தினுடைய சஃபர் மாதத்திலிருந்து 27ஆம் நாள் புதன்கிழமையில் நாளிலே, அதில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு சலாஹுதீன் அப்துல்லாவுடைய மரணம் ஆகிவிட்டது. பாதல் அல் காதில் ஃபாதிலு பாத துலூஇ சுபஹி ஃபி வக்தி வஃபாத்திஹி, பாதல் அல் காதில் ஃபாதில், காதில் ஃபாதில் அவர்கள் விரைந்தார்கள் பாத துலூஇ சுபஹி, சுபஹ் உதயமானதற்கு பிறகு, ஃபி வக்தி வஃபாத்திஹி, அவருடைய மரணத்துடைய நேரத்திலே, வசல் தூ, இன்னும் நானும் சென்றேன் அடைந்தேன், ஒக்கது மாத்த, ஆனால் அவரோ மரணித்திருக்கும் நிலையில் நான் போய் அடைந்தேன். ஒன் தக்கல இலா ரில்வான் இல்லாஹி, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின் பக்கம் அவர்கள் இடமிருந்து விட்டார்கள். மஹல்லி கரமிஹி ஜசீலி சவாபிஹி, அவனுடைய சங்கையான இடத்திற்கு சென்று விட்டார்கள். இன்னும் அவருடைய சவாபுடைய கூலியை பரிபூர்ணமாக பெறக்கூடிய இடத்தின் பக்கம் அடைந்து விட்டார்கள். வலக்கது ஹுக்கியலி, திட்டமாக எனக்கு சொல்லப்பட்டது, என்னும் ஹிகாய செய்யப்பட்டது, அன்னஹு லம்மா பலக ஷேஹு அபு ஜாஃபர் இலா கௌலிஹி தாலா, நிச்சயமாக ஷேக் அபு ஜாஃபர் அவர்கள் அடைந்த பொழுது அல்லாஹ்வுடைய சொல்லிலிருந்து, லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து, அல்லாஹ் கடவுள் என்பது இல்லை, இல்லாஹு அல்லாவை தவிர இறைவன் என்பது கிடையாது, அலைஹி அவன் மீதே தவக்கல்து நான் நம்பிக்கை வைத்தேன், இந்த இடம் அடைந்த பொழுது தபஸ்ஸம புன்னகைத்தார்கள். அசர் சலாஹுதீன் அப்துல்லா அவங்க புன்னகை சிரிச்சாங்க. தஹல்லல வஜ்ஹுஹு, நம்முடைய முகம் அப்படியே என்னது மலர்ந்தது. சல்லமஹா இலா ரப்பிஹி, இன்னும் அவர் தன்னுடைய அந்த நஃப்ஸை ஒப்படைத்து விட்டார். இலா ரப்பிஹி, அவருடைய ரப்பின் பக்கம் ஒப்படைத்து விட்டார். வக்கான யௌமன் லம் யுஸபில் இஸ்லாமு வல் முஸ்லிமூன பிமிஸ்லிஹி முன்து ஃபகது அல் ஹுலஃபா அர் ராஷிதீன, ஒக்கான யௌமன், அது ஒரு நாளாக இருந்துச்சு, லம் யுஸபில் இஸ்லாமு, இஸ்லாமும் சரி முஸ்லிம்களும் சரி அடையவில்லை, பிமிஸ்லிஹி, இது போன்ற ஒன்றை, முந்து ஃபகது, அவர்கள் இழந்த நாளை விட, அல் ஹுலஃபாய் ராஷிதீன், அதாவது ஹுலஃபாய் ராஷிதீன்களுடைய இழப்பிற்கு பிறகு, இந்த இடத்துல முந்துக்கு பிறகுன்னு வச்சுக்கலாம், இழப்பிற்கு பிறகு இது போன்ற ஒரு நிலையை முஸ்லிம்களும் அடையவில்லை, இஸ்லாமும் அடையவில்லை. அப்போ இவங்க இறந்தது இவ்வளவு மாபெரும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். வகஷியல் கலாத்த வல் பலத வத் துன்யா மினல் வஹ்ஷதி மா லா யஅலமுஹு இல்லல்லாஹ் தஆலா, வகஷிய சூழ்ந்து கொண்டது, அல் கலாத்த கோட்டையையும், வல் பலத ஊரையும், வல் துன்யா எனும் துன்யா உலகத்தையும், மினல் வஹ்ஷதி வெறுட்சியில் இருந்து, மா லா யஅலமுஹு, அதை யாரும் அறிய முடியாது, இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர யாருமே அறிய முடியாத அளவிற்கு பெரிய சோகத்திலும் கஷ்டத்திலும் முசீபத்திலும் சிக்கி கொண்டது. பில்லாஹி லக்கது குன்து அஸ்மா மின் பாதின் நாசி, அல்லாஹ்மே சத்தியமாக திட்டமாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், மின் பாதின் நாசி, மக்களில் சிலரிலிருந்து, அன்னஹும், நிச்சயமாக அவர்கள், இத்தமன்னௌன ஃபிதாஅஹு பினுஃபூசிஹிம், ஆதரவு வைக்கின்றார்கள், ஃபிதாஹு, அவர்களுக்கு, சலாஹுதீன் அப்துல்லா அவங்களுக்கு பதிலாக தன்னை அர்ப்பணமாக்க வேண்டும் என்று, பினுஃபூசிஹிம், தங்களுடைய நஃப்ஸ்களை கொண்டு அவருக்கு பகரமாக அர்ப்பணமாக வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றார்கள். ஹதீஸ், இந்த பேச்சை நான் கேட்டதில்லை. யாரு? ஹஜ்ரத் காலி பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எந்த பேச்சு என்றால், பொதுவாக மக்கள் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு பதிலாக தங்களை அர்ப்பணம் செய்ய தயாராகிவிட்டார்கள் என்ற பேச்சை நான் கேட்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை. இல்லா அலா லர்பின், பொதுவாக ஒருத்தருக்காக ஒருத்தர் தன்னை என்ன செய்யறாங்க, அர்ப்பணிக்க தயாராகிவிட்டார் என்பதை நான் கேட்டதில்லை. இல்லா அலா லர்பி மின தஜவுசி வ தரஹுசி, அதாவது லர்பி ஒரு வகையின் மீது, உதாரணமாக தஜவுஸ், அதாவது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, தான் தப்பிப்பதற்காக வேண்டிய தவிர, அந்த வகையின் கொண்டே தவிர நான் இது போன்ற விஷயங்களை கேட்டதில்லை. இல்லா ஃபி தாலிக்கல் யௌமின, அதாவது வஃபாத்தான அந்த நாள், அன்றைய நாளிலே தவிர,
அப்போ அன்றைய நாளில் வந்து இப்போ இது வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் வந்து உனக்கு பதிலா நானே போயிருக்கலாம் போல இருக்கு, நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது, நான் ஒரு தப்பிக்கிறதுக்கு அல்லது ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இது போன்ற விஷயத்துக்காக தான் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அன்றைய நாள்ல சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி விஷயத்துல அவ்வாறு அல்ல. இன்னி நிச்சயமாக நான் அறிந்தேன், மின் நப்சி என்னுடைய நப்ஸ், முதல்ல என்ன சொல்றேன், என்னிலிருந்தும் சரி, மின் கைரி என் அல்லாத மற்றவர்களிலிருந்தும் சரி, அன்னஹு நிச்சயமா அவர்கள் லவ் குபில லவ் குபிலல் ஃபிதாவு ஃபிதா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றிருந்தால், ஃபுதிய ஃபின் நப்சி நப்சை கொண்டு ஃபிதியா செய்யப்படும், திட்டமாக அர்ப்பணிக்கப்படும். அப்போ அந்த நாள்ல சும்மா பேச்சுக்கோ தப்பிக்கிறோக்கோ சொல்லல, உண்மையான முறையில சொல்றாங்க, உள்ளத்தால சொல்லிட்டாங்க. மற்ற நாள்ல கேள்விப்பட்டதெல்லாம் சும்மா பொய்க்காக சொல்லுவாங்க, இது உண்மைக்குமே என்னது சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மீது அன்பும் பாசமும் இருந்தது. சும்ம ஜலச வலதுஹுல் மலிக்குல் அஃலலு இல் அசாஇ ஃபில் ஈவானி ஷிமாலி. பின்பு அமர்ந்தார்கள் வலதுகோவுடைய மகனார் ஹஜ்ரத் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி மகனார் யார், அல் மலிக்குல் அஃதல் அவர்கள், இல்ல அசாயி அதாவது ஆறுதலுக்காக வேண்டி, தாசீர் சொல்றதுக்காக வேண்டி, தாஜியத்தை கேட்கறதுக்காக வேண்டி, ஈவானி ஷிமாலி வடக்கு புறம் உள்ள அந்த ஈவானி ஷமாலி வட திசையில் உள்ள அந்த மாளிகையிலே. ஹுஃபித பாபுல் கிலாத்தி இல்லா அனில் ஹவாசி மினல் உமராய் வல் முஅம்மமீன. கதவானது பாதுகாக்கப்பட்டது, அந்த கோட்டையின் கதவு பாதுகாக்கப்பட்டது, இல்லா ஒரு சிலருக்கே தவிர, அனில் ஹவாசி குறிப்பானவர்களிலிருந்து, மினல் உமரா மினல் உமராய் வல் முஅம்மமீன் அதாவது உமரானா உமராக்கள் தலைவர்களிலிருந்து, முஅம்மமீன் என்றால் அம்மம யு அம்மிமு, பொதுவா அம்மம யு அம்மிம்னா தலப்பாக்கட்டுறதுக்கு சொல்றது. இந்த இடத்துல வந்து அதாவது எவர்களுடைய பேச்சுக்கள் பொதுவாக போதுமாகிவிடுமோ ஏற்றுக்கொள்ளப்படுமோ அப்படிப்பட்டவர் சொல்லுவாங்க. அதாவது அல் காஃபி, அதாவது அவர் சொல்ற கபர் இருக்க மற்ற மக்கள் வரைக்கும் என்னது அது வந்து எட்டக்கூடியதாக இருக்கும், அப்படிப்பட்ட மக்கள். அப்போ அந்த மக்களிலிருந்தும் சிலர்களை தவிர, அப்போ அவங்களுக்கு தான் முஅம்மின் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ முஅம்மின்களிலிருந்தும் உமராக்களில் இருந்தும் மிக குறிப்பானவர்களை தவிர கோட்டையின் கதவு என்ன செய்யப்பட்டுச்சு, மற்றவர்களுக்காக அடைக்கப்பட்டிருந்தது. ஒக்கான யௌமன் அலீமன், அது மிகப்பெரிய ஒரு துயரத்திற்குரிய நாளாக இருந்துச்சு. ககது ஷகல குல்லு இன்சானின் இந்தஹு மினல் ஹுஸ்னி வல் அஸஃபி வல் வகாய் வல் இஸ்திகாசத்தி மின் ஐ யன்துர இலா கைரிஹி. இன்னும் திட்டமாக பாராமுகமாகிவிட்டான் ஒரு மனிதனும், மாய்ந்தஹு எந்த இடத்துல அதை விட்டும், மாய்ந்தஹு எந்த ஒன்றம் இருந்ததோ, மினல் ஹுஸ்னி கவலையிலிருந்தும், வல் அஸஃபி கைசேதத்திலிருந்தும், அழுகையிலிருந்தும், இன்னும் உதவி தேடுதலிருந்தும் எந்த ஒன்று இருந்தோ அதை கொண்டு அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான், பாராமுகமாக்கப்பட்டான். மின்ன இயந்துர பார்ப்பதை விட்டும், இதா கைரிஹி அவன் அல்லாத அடுத்தவர்களை பார்ப்பதை விட்டும் இந்த விஷயங்களை கொண்டு அவன் ஈடுபடுத்தப்பட்டான், பாராமுகமாக்கப்பட்டான். ஹஃபிதல் மஜ்லிசு இன்னும் அந்த மஜ்லிஸ் பாதுகாக்கப்பட்டது. அன் ஐ யுன்ஷித ஃபீஹி ஐ யுன்ஷித ஃபீஹி ஷாயிருன், அதிலே அந்த மஜ்லிஸிலே கவிஞர்கள் கவிதை பாடுவதை விட்டும், அல்லது எத்தகல்லம ஃபீஹி ஃபாதிலுன் வ வாஇதுன், அதிலே பேசுவதை விட்டும், அதாவது ஃபாதில் ஒரு சிறந்தவர் அல்லது வாஇத் என்றால் உபதேசம் செய்பவரும் அங்கு பேசிட்டும் பாதுகாக்கப்பட்டது. وكان أولاده يخرجون مستغيثين إلى الناس. ஹஜ்ரத் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹியுடைய குழந்தைகள் பிள்ளைகள் ஆகியிருந்தார்கள் வெளியேறக்கூடியவர்களாக, முஸ்தகீசீன உதவி தேடியவர்களாக, அழுதவர்களாக, இளநாசி மக்களின் பக்கம் மக்களுடைய ஆறுதலை தேடியவர்களாக சென்றார்கள். ஃபதகாது நுஃபூஸ் தஸ்ஹகு, அதாவது உள்ளங்கள் எல்லாம் நஃப்ஸுகள் எல்லாம் வெடிப்பதற்கு நெருங்கிவிட்டன, பிளக்க நெருங்கிவிட்டன. லி ஹவுலி மல்லரிஹிம், அவர்களுடைய அந்த மக்களுடைய அந்த குழந்தைகளுடைய அவருடைய மகனார்களுடைய அந்த காட்சியினுடைய திருக்கத்தினால், அதனுடைய அந்த கோலத்தினால் இவ்வாறு வெடிக்க, அதாவது அவ்வளவு தலைக்கு அவங்களுடைய இந்த இரங்கல் சத்தம், அவங்க வந்து அழுது அவங்க ரொம்ப உடஞ்சி போய் வர்றதற்கு மக்களுடைய உள்ளங்களை என்ன செய்யிருச்சு, விளக்க ஆரம்பிச்சிச்சு. தாமல் ஹாலு அலாஹாதா, நிலை என்பது நிலைத்திருந்தது, அலாஹாதா இதன் மீதே. அப்ப இந்த நிலை தான் இருந்துட்டே இருந்துச்சு. இலாமா பாத சலாத்தி லுஹரி, லுஹருடைய தொழுகை முடியும் வரைக்கும். சும்மஸ்தகல பிதக்லீசிஹி பிதக்சீலிஹி வ தக்ஃபீனிஹி, பிறகு உஷ்துகிலம் சொல்லலாம், பிறகு ஈடுபடுத்தப்பட்டது
தக்சீலிஹி அவங்களுடைய குளிப்பாட்டுவது, ஹஸ்ஸல யுகஸ்லின் தக்சீல்னா மையத்தை குளிப்பாட்டுவதிலிருந்தும், இடத்துல ஹூங்கிறது ஹஸ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களை குறிக்குது. தக்ஃபீனிஹி கஃபன யுக்கஃபீன் தக்ஃபீன் ஹஸ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹியுடைய தக்ஃபீன்ல இருந்தும். வமா அம்கனனா அன் நதுகுல ஃபி தஜ்ஹீஸிஹி எங்களுக்கு சாத்தியமாகவில்லை, அன் நதுகுல நுழைவதற்கு, ஃபி தஜ்ஹீஸிஹி அவருடைய தஜ்ஹீஸ் விஷயத்தில், அதாவது கஃபன் தஃபன் எல்லாமே அந்த ஏற்பாடுகளிலே நுழைவதற்கு சாத்தியமாகவில்லை. மா கீமத்துஹு ஹப்பத்தன் வாஹிதத்தன், அதாவது அதனுடைய கீமத் என்பது ஆகியிருக்கவில்லை. அந்த தஜ்ஹீஸுடைய கீமத் பணம் காசு என்பது இல்லை. ஹப்பத்தன் வாஹிதன் ஒரு கடுகளவாக இருந்தாலும் சரி, ஒரு வித்தளவாக இருந்தாலும் சரி, இல்லா பில் கர்லி கடனை கொண்டே தவிர ஆகியிருக்கவில்லை. அதாவது அவங்க தங்களுக்குன்னு எதையுமே என்ன செய்யல, சொத்தாக பெரிய இதாக ஹசானாவாக சேர்த்து வைக்கல. இந்த அளவுக்கு கொஞ்சம் 47 திருகத்தை தவிர வேறு எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை அவங்க மரணிக்கும் நேரத்துல. அதே மாதிரி அவங்க பல இடங்களை வெற்றி கொண்டாலும், எந்த இடத்துலையும், ஒரு மிஸ்ரா இருக்கலாம், பிலாது ஷாமா இருக்கலாம், யமனா இருக்கலாம், பல இடங்களை வெற்றி கொண்டாலும் இவங்களுக்குன்னு எந்த ஒரு வீடையோ அல்லது எந்த வித நிலத்தையுமோ இவங்கள் ஆக்கி கொள்ளவில்லை. அவ்வளவு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு சென்றார்கள். அதைத்தான் இந்த இடத்துல கருதை கொண்டு அவங்களுடைய ஹயாத் வாழ்க்கையாக இருந்தது என்றால், தங்களுக்குன்னு பெரிய சொத்துன்னு எதுவும் சேர்த்து வைக்கவில்லை. ஹத்தா எது என்றால் சமனி திபினி, திபின்னா பொதுவாக சொல்றது அது கோதுமை, அந்த மாதிரி இந்த புண்ணாக்கு, அந்த மாதிரி அந்த மாட்டு தீவனங்கள் இருக்குல்ல, அதனுடைய விலையில இருந்தாலும் சரி. அல்லது பல்லத் பிஹி தீனு எதை கொண்டு, அல்லது எப்படிப்பட்டது என்றால் பல்லத் பிஹி தீனு அதை கொண்டு, அதாவது களிமண் களிமண் ஈரமாக்கப்படுமே, அப்படிப்பட்ட ஈரமாக்குவார்களே, அப்படிப்பட்ட சிறிய ஒரு வைக்கோல் போன்ற பொருளாக இருந்தாலும் சரி, அதுவும் கடனை கொண்டே தவிர ஆகியிருக்கவில்லை, சாத்தியமாகவில்லை. தவளையுல் ஃபகீஹ் தான் அவரை குளிப்பாட்டினார்கள். நஹல்து இலல் வக்கூஃபி அலா குஸ்லிஹி அவருடைய குளிப்பாட்டுதலின் மீது நானும் போய் நின்றேன், எழுந்து நின்றேன். பலம் தகுன்லி குவத்துன் தஹ்மிலு தாலிக்கல் மல்லர் அந்த காட்சியை, பலம் தகுன்லி எனக்கு இல்லை, குவத்துன் சக்தி ஆற்றல், தஹ்மிலு தாலிக்கல் மல்லர் அந்த காட்சியை தாங்கக்கூடிய அளவிற்கு சக்தி எனக்கு இல்லை. உஹ்ரிஜ பாத சலாத்தி லுஹரி லுஹருடைய தொழுகைக்கு பிறகு வெளியேற்றப்பட்டார்கள். தாபூத்தின் முசஜ்ஜா பிசௌபின் ஃபூத்தின் பிசௌபி ஃபூத்தின் அதாவது அடிமைகள் அணியக்கூடிய அந்த வேஷ்டி போன்ற துணியை கொண்டு சுத்தப்பட்டதாக அந்த பெட்டி ஆகி, சுத்தப்பட்ட பெட்டியிலே, சஜ்ஜா மூடப்பட்ட கவரப்பட்ட அந்த பெட்டியிலே லுஹர் தொழுகைக்கு பின்பாக அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள். வக்கான தாலிக்க அதுவும் அதாவது அந்த ஆடையும் ஆகியிருந்தது. ஜமீஉ மஹ்தாஜ இலைஹி அனைத்து மஹ்தாஜ் இலைஹி மின சியாபி பி தக்ஃபீனிஹி அவருடைய கவன் செய்யக்கூடிய விஷயத்துல ஆடையிலிருந்து எந்த ஒன்றின் பக்கம் அவர்கள் தேவையானார்களோ, எந்த ஒன்றின் பக்கம் தேவையானதோ அனைத்தும் ஆகியிருந்துச்சு. கது அஹலராஹு திட்டமாக அவைகளை கொண்டு வந்தார்கள். அல் காதில் ஃபாலில் காதில் ஃபாலில் தான் கொண்டு வந்தாங்க. மின் வஜிஹி ஹில்லின் அரஃபஹு ஹில்லின் அரஃபஹுனா ஹலாலான முறையில் இருந்து, அரஃபஹு அவர் அறிந்திருந்த அந்த ஹலாலான முறையில் இருந்தால் அதை கொண்டு வந்திருந்தார்கள். வர்த்தஃபாத்தில் அஸ்வாத்து இந்த முஷாஹதத்திஹி நம் சப்தங்கள் எல்லாம் உயர்ந்தன. ஐந்த முஷாஹதத்தி அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே. வாலும மின் அல்லஜீஜி வல் அவீலி மா ஷகலஹும் அனி சலாத்தி வாலும இன்னும் பெருத்து விட்டது, மின் லஜீஜி கூச்சல்களிலிருந்தும், வல் அவீலி அலறல்களிலிருந்தும், மா ஷகலஹும் அனி சலாத்தி அவர்களை எந்த ஒன்று தொழுகை விட்டும் பாராமுகமாக்கி விட்டதோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, சப்தங்களும் கூச்சலும் குழம்பு அலறல்களும் அதிகரித்து விட்டது. சல்லா அலைஹின் நாசு அர்சாலன் அப்ப அர்சாலன் என்றால் இன்னும் மக்கள் தொழுதார்கள் அவர்கள் மீது கூட்டம் கூட்டமாக, கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக தொழுதாங்க, அதாவது கூட்டம் கூட்டமாக அடுக்கடுக்காக. வக்கான அவ்வளு மன் அம்ம பின் நாசில் காதில் மஹியுத்தீன் இப்னு ஜக்கி அவர்களுக்கு முதலாவதாக மக்களை கொண்டு இமாம செய்தவர் தொலை வச்சவர் யாருன்னா அல் காதி மஹியுத்தீன் இப்னு ஜக்கி தான் தொலை வச்சாங்க. இவ்வாறாக ஹசரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய அந்த மரணத்துடைய நிகழ்வு நடந்தது. அதிலே அவர்களுடைய தொழு வைக்கப்பட்ட அந்த முறை இதுவும் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர்கள் தஃபன் செய்யப்படக்கூடிய அந்த முறையும், அதற்கு பிறகு அதை பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறார், இன்னும் அங்கு ஆறுதல் சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருகிறது.
அதற்கு பின்பு சில படிப்பினைகளும் இதிலிருந்து நமக்கு தரப்படும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு படிப்பினைகளை இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஹலாசான தக்வாவான வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. நமக்கும் நம் சந்ததிக்கும் அதை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.